ஊருக்கு அவல் பொரி ஜீ தமிழ் தொலைக்காட்சி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல காலிஃபிளவர் தேங்காய் பால் கறி எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். காலிஃபிளவர், வெங்காயம், தேங்காய் துருவல், வெந்தயம், கடலை மாவு, புளி கரைசல், உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம், சர்க்கரை, எண்ணெய், முந்திரி பருப்பு, தேங்காய் பால், கொத்தமல்லி. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரியணும். காலையில இந்த வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில நல்லா அரைச்சி நீங்க வந்து தலையில நல்லா ஊற வச்சு குளிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெந்தயத்துக்கு இருக்கு. இதுல கொஞ்சம் பெருங்காயம், இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நான் இப்ப போடுறேன். இப்ப நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். உங்களுக்கு கொஞ்சம் செவக்கா இந்த வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் காலிஃபிளவரை நான் வந்து வெந்நீர்ல இந்த மஞ்சப்பொடி போட்டு நான் கொஞ்ச நேரம் உப்பையும் போட்டுட்டு நான் வச்சிருக்கேன். அதுல எதுக்காக அந்த மாதிரி செய்யறேன்னா உங்களுக்கு வந்து அதுல இருக்கிற அழுக்கு அதே நேரத்துல பூச்சி எது இருந்தாலும் உங்களுக்கு வெளியில வந்துடும். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எப்பயுமே காலிஃபிளவரை இந்த மாதிரி தான் செய்யணும். போட்டு இதையும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது என்னென்ன ஆகுன்னா அதுல அந்த காலிஃபிளவர்ல மஞ்சள் பொடி எல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப ரொம்ப பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்ப இதுல வந்து புளி கரைசல் அதை விடுறேன். இப்போ இந்த புளி கரைசல்ல இந்த காலிஃபிளவர் வெங்காயம் எல்லாம் கொஞ்ச நேரம் வேகணும். உங்களுக்கு காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப நான் இதுக்கு வந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதே மாதிரி சர்க்கரை அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப இது நல்லா கொஞ்சம் இதோட கலந்துக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து இந்த காலிஃபிளவர்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஏன்னா இப்ப நம்ம காரம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதுல கொஞ்சம் நான் உப்பையும் போட்டிருக்கேன். கொதிக்கிற நேரத்துல நம்ம தேங்காய் பால் அதையும் கொஞ்சம் விடுறேன். இதுல இப்போ இந்த தேங்காய் பாலோட நல்லா இந்த காலிஃபிளவர் வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கணும். ஒரு வித்தியாசமான சுவையா இருக்கும். என்னன்னா நம்ம வந்து யூஸ்வலா எப்பயும் பண்ற கறியோட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா இதுல வந்து நம்ம தேங்காய் பால் விட்டுறதால ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்ப இதுல வந்து சேர்ந்து வரணும் இல்லையா உங்களுக்கு, அதுக்காக கொஞ்சம் கடலை மாவு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னன்னா இதுல வந்து நம்ம இப்ப கடலை மாவுலாம் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப ருசி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா கொதிக்கணும் கொஞ்சம். இதுல வந்து நம்ம முந்திரி பருப்பு நீங்க அப்படியே போடலாம், இல்லைன்னா வந்து ரோஸ்ட் பண்ணி அதாவது வறுத்து அப்படியும் போடலாம். இப்ப நான் அப்படியே தான் போடுறேன். இது முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி. இப்ப நல்லா இதை எல்லாம் கலந்து இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க இந்த கடலை மாவுலாம் போட்டதுனால நல்லா இப்ப எல்லாம் கலந்து வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வரணும். பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பாருங்க நல்லா கொதிக்கிறது. கொதிச்சு வந்து கொஞ்சம் இது ஆனதுக்கு அப்புறம் அணைச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பவுல் எடுத்துக்கிறேன் நான். கடைசியா இதுக்கு மேல வந்து தேங்காய் துருவல், கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் துருவல் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு சுவையான காலிஃபிளவர் தேங்காய் பால் கறி உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யணும்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வானிலையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுலயே கொஞ்சம் பெருங்காயத்தூள், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெந்நீர்ல வந்து நம்ம காலிஃபிளவரை மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா ஊற வச்ச அந்த காலிஃபிளவரையும் போட்டு நல்லா வதக்குங்க. புளி தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். வெந்த உடனே காரப்பொடி அதாவது மிளகாய் தூள், சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கடலை மாவு போட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். தேங்காய் பால் அதையும் விட்டுட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு அதையும் போட்டுக்கோங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதா போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல இறக்கி வச்சிருங்க. அதுக்கு மேல வந்து நம்ம தேங்காய் துருவல் அதையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி போட்டு வச்சுட்டீங்கன்னா சுவையான காலிஃபிளவர் தேங்காய் பால் கறி உங்களுக்காக தயாராயிடுது.